கொஞ்சம் முன்ன அப்படி ஷேர் போடுங்க. கொஞ்சம் வா அதுல வழக்கு வார்த்தை ஏன் చెప్తావా ஏதோ சொல்றாங்களே ஏதோ தப்பு சொல்லி பாயத்தி எப்படா செப்பு மகட்ட பல்லு இருக்கிறவன் பெல்லுல மொண்ணு தூண்டுறான். பல்லு என்ன பண்றது? பல்லு இருக்கிறவன் பெல்லுல மொண்ணு தூண்டுறான். என்னப்பா காடுதுன்னா தெரியாதா? அப்படி இல்ல காடுதுன்னா உனக்கு தெரியாதுன்ற ஏடா தமிழ்நாட்டுல போறது காடுதுன்னா தெரியல. காடுதுன்னா எனக்கு தெரியாதான் உனக்கு தமிழ்நாட்டுல போறேன் ஆந்திராவில போறேன் கர்நாடகா கேரளா ஒண்ணு கேட்கல எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு வாலு 4 காலு காலு அதான்டா கைதா கார்டுனா கைதியா? ஆனா கைதி இப்ப சொல்றதுக்கெல்லாம் நேரம் கேட்டுக்கிறேன். வண்டி இந்த பக்கம் ரெண்டு பேரு தூமன என்னப்பா நல்லவனே ரைட்டு பாண்டிபாக்கம் ஏமிரா பாண்டிபாக்கம் ஏமிரா பாண்டிபாக்கம் எந்த ஊருன்னு கேக்குறியா? இந்த ஊர் தாமா அத்த செப்பு என்னப்பா சப்புன்றாங்க. செப்புனா சொல்லு சொல்லு. ஏய் வாடா டேய் அந்த ஊரை சொல்லுன்றாங்க. சொல்றமா ஏன் மாத்தி சொல்றீங்கமா? இல்ல நீ என்ன சொல்றியோ அத்தையே நான் சப்பறேன். உன் பேரு எழுதிய ரோகு அற்ற செப்பையா சப்பறேன். என்னை பார்க்கும் அளவிலே உன் கண்களுக்கு எவ்வாறு தோற்றமளிக்கிறது? தலையிலே குறி கூட சுயலுவதால் குரம்பாடக்கூடிய குரப்பெண்ணால் தோற்றம் கூட மரியாதை கட்டுவிடும். தெரியுமா எனக்கு கோவம் வந்தது நான் தூக்கி விடுவேன். மூஞ்சில கொத்தி சாண்ட போய்யா அண்ணா அப்படின்னா என்ன உடாத கூத்தாடின்னு வரியா? அதனால உடம்பு உனக்கு சூடு அதிகமாகி போச்சு. வட்ட சூடு வந்துச்சு. உண்மையா வந்துச்சுன்னா வந்துச்சு. அதனால அந்த அம்மா வந்து எள்ளி தான் அத 2 கை வாங்கி குடிச்சுன்னா நல்லா ஆயிடும் உடம்பு. நான் குடிக்கிறேமா அப்படிங்கிற ஐயா முட்டி போட ஐயா எள்ளீர் குடிக்கிறதுக்கு ஏன் முட்டி வேணுங்கன்னா வயிறு அதே பேர் சேர்த்துட்டு அந்த ஓஸ் போட்டு குடிப்பாங்க. அது இல்லை வயிறு பெருசா எல்லாம் சோறு சொல்றான் பீ சொல்றேன். ஐயா முட்டி போடுங்கிற எள்ளீர் குடிக்கிறதுக்கு முட்டி போறதுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா நீ நாட்டு எள்ளீர் குடிச்சிருப்ப. இது மேல் மலையாளத்துல இருந்து வருது ஐயா. செவ்வல் நீர் அது. ஆமாங்கற செவ்வல் நீர். வாபரம் அகலமா இருக்கும். முட்டி போடு. நீ கையை குடிச்சினா அத ஊத்துறாங்கன்னா அப்படியே குடிக்கலாம். மிளகத்தை சொல்லக்கூடிய வில்லி குத்துறாங்க. முட்டி போடுங்கற ரெண்டு கையை பிடியாயே. இப்படியா இல்ல 2 கையை இப்படி பிடியாயே. நல்லா முட்டி போடு. ஏய் கண்ணை மூடிங்கன்ற. கண்ணை மூடிக்கணும். ஆமா கண்ணை மூடிக்கனா வீட்டு தெரி கீ மூடுமே. ஐயா இது இங்க கிடைக்கிற எள்ளீர் கிடையாது ஐயா. மேல் மலையாள இருந்து வர்றது ஒரு சொட்டு கீழே விட கூடாதுங்கற. அப்படின்றா? ஆமா. ஏமா கட்டியா இருக்குமா தண்ணியா இருக்குமா? எள்ளீர் எப்படி ஐயா? எள்ளீர் கூட கட்டியாவடா இருக்கும். என்னடா? ஏய் தண்ணியா தான இருக்கும். ஏய் முட்டி போடு. அதுலயே தண்ணி ஊத்தி பேஸ் பண்றோம். அதுல ஊத்தி போடு. ஐயா ஐயா முட்டி போடு. குந்தியே முட்டி போட்டே. அத முட்டி போட்டியா? கைய முடியாயே. முட்டிட்டுமா? கண்ணை மூடு நல்லாங்கற. மூடிட்டேன். இல்ல நல்லா மூடு. மூடிட்டேன். நல்லா புடி ஐயா. ஒரே ஒரு சொட்டு கீழே விட கூடாதுங்கற. ஐயா குடிக்கிறதுக்காரா பாய் வாக்கு முட்டி போடு உக்காரு
வருங்காட்டு மேரியாய் விளக்குங்கிறாங்க. இல்லடா இதெல்லாம் சாப்பிடறதுக்கு உனக்கு ஒரு குடுப்பம். இந்த குடும்பம் எனக்கு வெறும் உப்பு கறிக்கிறான் பாய்க்கோ. அது விட்டுதலையே என்னை பார்க்கும் அளவிலே கொஞ்சம் உப்பு கம்மியா சாப்பிடுமா. உப்பு கறிக்குது அது இல்லையே, அது வழுக்க விழ இன்னும் வழுக்க விழுந்தது அதான் அது இனிப்பா இருந்திருக்கும். நீ வழுக்க விழாத இளநீர் சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். முகால்காரன் வீட்டுக்குது வைக்கு. நீ தப்பு பண்ணிட்டேன். வைக்கு இருக்குதா இல்லையான்னு முதல்ல இது 2 தோரங்க பாலம் இருக்கிறீங்களே, வைக்கு உள்ளது ஓணுமா இல்லாத ஓணுமா? என்னை பார்க்கும் அளவிலே குறத்தியா தோற்றம் அளிக்கிறது. அதாமா நீ நினைப்பதை போல் நான் குறத்தி அல்லையே. ஆதியிலிருந்து குறத்தி அல்ல. ஆதியில இல்ல. பாதியில வந்த வடிவம். ஆதியில இல்ல, ஜாதியில இல்ல, பாதியில் வந்த வடிவம். பாதியில வந்து அப்படின்னா நான் ஆதியில யார்? ஆதியில யார்? பாஞ்சால மன்னருக்கு மகளாக பிறந்து பாஞ்சாலி ஏகசேனா திரௌபதா தேவி என்று தெரிவிப்பார்களே. திரௌபதி அம்மனா? ஆமா ஐயா. அம்மா அந்த அம்மனை நான் பார்த்திருக்கிறேன். பாண்டவர் ஐவர் பிரிந்து அந்த அம்மா தனிமையில் வந்ததே கிடையாது. ஆனா நீயோ நீ கோலத்தில் வந்து நான் தான் பாஞ்சாலின்னா நம்ப முடியல. ஏன் இந்த வடிவம்? துரியோதனன் செய்த கொடுமையால் வனமடைந்தோம். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வறுமையடையாக கட்டளையிட்டு ஆரண்யம் ஓட்டினான். காட்டு ஓட்டியாச்சு. காணகம் அடைந்தோம். 11 வருடம் 6 மாத காலத்தை கழித்தோம். காலம் கழித்தீர்கள். 1 வருடம் 6 மாத காலம் இருக்கிறது நாட்டிற்கு செல்ல. எதற்குள்ளதாக எமது அண்ணன் கோபால கண்ணனானவர் எழுந்தருளினார். பாண்டவர்களே, நீங்கள் காணகத்திலே உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பங்காளி துரியனானவன் நீங்கள் இறந்து விட்டதாக எண்ணி கர்மகாரியத்திற்கு நாள் வைத்திருக்கிறார். ஐயோ, உயிரோடு இருக்கும் போதா அந்த காரியத்தை நிறுத்த வேண்டும் என்று அண்ணா உரைக்க என் பதிமார்கள் ஐவர்கள் அவங்களால முடியாதான். அவங்களால முடியாது. அப்படி என்றால் நீங்கள் சென்று நிறுத்துங்கள் என்று சொல்ல என்னாலும் முடியாது. அப்படின்னா இந்த காரியத்தை யார் நிறுத்துறது என்று கேட்க எமது தங்கை திரௌபதியால் தான் முடியும் என்றார். உன்னால் தான் முடியும் என்று சொன்னார். ஆமாய்யா. உடனே அண்ணன் சென்றேன், பாதத்தில் வணிந்தேன். அண்ணா அழைத்ததன் காரணம் என்ன என்று கேட்க நீ அத்திமா நகரம் செல்ல வேண்டும். அத்திமா நகரம் போகணும். காரியத்தை நிறுத்தணும்னு சொன்னார். காரியம் பெண்ணாக பிறந்தவள் நான் எப்படி என்ன போக முடியும் என்று கேட்க இவ்வுருவை மாற்றி நீ குறைச்சியாக போக வேண்டும் என்று சொன்னார். குறைச்சியாக போக வேண்டும். அப்படி இந்த குறைச்சியோட எப்படி என்ன வரும் என்று எப்படி வரும்? யமுனா நதி கரையிலே சென்று கண்ணாமணி வண்ணா செங்கவலர் கண்ணா ஜனார்த்தனா மாதவா யாதவா என்று என் பெயரை உச்சரித்து ஓர் முழுகி எழுந்தால் என் போன்ற சாமள உருவம் வரும். இதுவரை உருவம் என்று உரைத்தார். அவனமாக சென்றேன், யமுனையில முழுகி எழுந்தேன், சாமள உருவம் வந்துருது. அதே யமுனையிலே மறுமுறை சென்று அண்ணன் பெயரை உச்சரித்து முழுகி எழுந்தால் சிரசிலே குறிக்கூடை சொல்லும் என்றார். அதுவும் வந்துருது. அண்ணா அத்திமா நகரம் நான் தான் திரௌபதி என்று தெரிந்தால் மறுபடியும் காற்றுக்கு ஓட்டுவானே. பெண்ணாக பிறந்தவன் நான் தன்னந்தனிமையாக எப்படி போக முடியும் என்று கேட்க அதற்காக நீ அஞ்ச வேண்டாம் அம்மா, உனக்கு துணையாக நானே வருகிறேன் என்றார். நானே வருகிறேன். எப்படி நான் வருவீங்கன்னா குழந்தையாக உன் மடியிலே தவழ்கிறேன் அப்படின்னார். 3வது நதிக்கரையில சென்று அவர் பெயரை உச்சரித்து எழுந்தேனையானால் குழந்தையாக துணையா நானே வருகிறேன். குழந்தையா வரணும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன வண்ணம் யமுனா நதிக்கரை சென்றேன், முழுகி எழுந்தேன், சாமள உருவம் வந்துடுது, குறி கூட வந்துடுது. ஆனா அண்ணா குழந்தையா வரணும்னு சொன்னாரு, இன்னும் காணலையே. குழந்தையா வரும்னு சொல்லி இருக்காரு. ஆனா வருவாரு, சாதாரணமா வருவாரா? அழைத்தால் தானே வருவார். அண்ணனை தியானித்தால் அல்லவா வருவார். கண்டிப்பா நீ தியானம் செய்தால் பஜனை பாடு, எங்க இருக்கிறாரோ அவர் ஓடியாருவார். அப்படியா? ஆமா. ஆகட்டும் ஐயா. ஹரிஹரி நந்தா 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 முகுந்தா அர்ஜுனா மனகந்தா. என்ன தெரிஞ்சாரு? 2வது முறை வாங்கி ஆடலாம். எல்லா கோயிலையும் ஆடலாம். 2வது முறை வச்சுக்கிறேன். ஹரிஹரி நந்தா நந்தா முகுந்தா அர்ஜுனா மனகந்தா.
எங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒன்னே ஒன்றுதான் இருக்குது. அப்படியா? ஆனா எதிர்பார்க்கறது இல்ல, எதிர்பார்க்காததான் அங்க ஒன்னா நான் தூக்கிறமா. அதே முதல்ல கேட்டுதான் போயிச்சிக்கிறாங்க. சரி ஐயா, சரி எடுத்தாரு. நான் வேணா கேட்டுக்கினே போய் எடுத்துறேன். அது போய் கேட்கக்கூடாது. அப்படி அண்ணனை தியானம் செய்ய வேண்டும் என்று அப்போ தேய்வு பிறத்தி வாழ்வு ஆதாயம் என்று சொல்ல முடியாத ஐம்புலன்களையும் ஞானம் எனும் பாட்டிலே நிறுத்தி மூடி போட்டு மூடிடணும். சீல்லாம் ஒட்டிடணுமா, இல்லைன்னா காத்து போச்சுன்னா பவர் போடும். பாட்டல்லையா பாரு. அது இல்லையே, ஞானம் எனும் பாட்டிலே நிறுத்தி நிறுத்தி ஏக மனதோடு துதிபாடினால் அண்ணன் வருவாருங்கிற. எங்க பேர் வந்தான் குழந்தை எங்க போட்டான்னு தெரியல. எந்த பேரா? அங்கதான் இருந்தான் குழந்தை, சின்னதாக்குறான். ஒரு சுத்து என்ன போதும். சரி ஐயா, அண்ணனை தியானிக்கின்றேன். வரார பார்ப்போமா? டிஃபன் சாப்பிட்டானா? அறிமுறைமா மகான்காரங்க அம்மாளுக்கு புல்ல போறான் தான் ஊதிங்க. அதல்ல அண்ணனை தியானித்தோம். 60 அடி போர் போடுறான், 600 அடி போடுறான், தண்ணி வரலன்றான். பாரு ஊத்தி நடக்குது. அண்ணன் குழந்தையா வரான்னு போட்டு வேணுமா, ஆப்பு வேணுமா? அண்ணா இப்படி சீரி சீரி இது கொண்டிருக்கிறாரே. ஆமா, அண்ணன் இங்க பசி எடுத்தது போல் தெரியும். ஏமா மூஞ்சி பாத்து நீங்களே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்து ஒரு பொம்பளை குழந்தைக்கு பால் கொடுத்தா ஒரு பெண்ணானவன் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. ஆமா, மக்கட்ட டேய் கீழே இருந்து பார்த்தா அது குடிக்குதா எப்படி குடிக்குதுன்னு தெரியல. மேலே ஏறி பார்த்தேன், மேலே ஏறி பார்த்தா அது இடம் தெரியாத மூஞ்சி போட்டு தேய்ச்சிக்கணும். தாய் பால் கொடுக்குறது இப்படி பாக்குறிய, அதே உன் மனைவி பால் கொடுக்கும் போது மற்ற யாருன்னா பார்த்தா என்ன செய்வேன்? இவன மாதிரி ஆள் பார்த்தான்னு வச்சுக்க, அவே எண்ணெயை காய் வச்சு தலைமா ஊத்திடணும்.
இல்ல, அது எங்கேயோ பாக்குது, தடவுது, புடிக்குது, தேய்க்குது. அது வாய்க்கு எதுனா ஆப்டா தானே. ஐயே அண்ணன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாரு. எங்க அண்ணனுக்கு நான் என்ன கொடுப்பேன்? காட்சி வேண்டும்